உத்தரப்பிரதேஷ் கான்பூர்ல ரெண்டு காதலால இல்ல இது காதல் இல்ல தவறான உறவால ஏற்பட்ட ஒரு கொலை. இந்த உண்மை சம்பவத்துல போலீஸுக்கே ஒரு ட்விஸ்ட் கொடுத்திருக்கான் 11 வயசே ஆன பையன். கடைசியில நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு சம்பவம் காத்திருக்கு. அப்படி என்ன போலீஸுக்கே அந்த 11 வயசு பையன் ட்விஸ்ட் கொடுத்திருப்பான்? இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது தமிழ் டாப் கிரைம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். உத்தரப்பிரதேஷ் கான்பூர்ல இருக்க கௌஷல்புரி ஏரியாவை சேர்ந்த 36 வயசான அஞ்சனா மல்ஹோத்ரா அவங்களோட கணவர் சுலப் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. டிகிரி படிக்கும் போதுல இருந்தே இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. அஞ்சனாவோட பேரண்ட்ஸ் இவங்களோட காதலுக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அஞ்சனா நான் சுலப தான் திருமணம் பண்ணிப்பேன்னு சொன்னதுனால வேற வழி இல்லாம 2008ல ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் 11 வயசுல அயான், 5 வயசுல நபாப்னு ரெண்டு பசங்களும் இருக்காங்க. இவங்களோட வாழ்க்கை நல்லாவே போயிட்டு இருந்திருக்கு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சுலப் வேலையை முடிச்சிட்டு வரும்போது ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு பொருட்கள் வாங்கிட்டு வரத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. அந்த சமயத்துலதான் அங்க வேலை பாக்குற கிரண்ன்ற பொண்ணு கூட அவருக்கு பழக்கமும் ஏற்பட்டிருக்கு. சாதாரணமா ஏற்பட்ட பழக்கம் நாளடைவுல அவங்களுக்குள்ள தப்பான தொடர்பையும் ஏற்படுத்திருக்கு. ரெண்டு பேரும் கிரண் வீட்லயே சந்தோஷமாவும் இருந்திருக்காங்க. கிரணோட அப்பா ராம்தயாள் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவங்களுக்குள்ள இருக்க தப்பான தொடர்பை பத்தி ராம்தயாளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணாம அவங்களோட தப்புக்கு உடந்தையா இருந்திருக்காரு. என் பொண்ணு நீங்க ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தா போதும்னு சொல்லிருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் 3 வருஷமா தொடர்பு இருந்திருக்கு. ஒரு நாள் சுலபும் கிரணும் படம் பாக்குறதுக்காக தியேட்டருக்கு போயிருந்த சமயத்துல அஞ்சனாவோட தங்கச்சி பபிதா அலைஸ் பப்ளி இவங்க ரெண்டு பேரையும் தியேட்டர்ல ஒன்னா பாத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிரண் மேல கை போட்டுட்டு சுலப் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்ததையும் போட்டோ எடுத்து பப்ளி தன்னோட சகோதரி அஞ்சனாவுக்கும் அனுப்பியிருக்காங்க. சினிமா தியேட்டர்ல மாமாவோட ரொமான்டிக் சினிமான்னு மெசேஜும் அனுப்பியிருக்காங்க. பப்ளி அதோட நிறுத்தாம இன்டர்வெல்ல சுலப் கிட்ட வந்து இது யாரு உங்களோட சிஸ்டரான்னு கேட்டுட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. பப்ளி இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பாத்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அங்க இருந்து ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போயிருக்காங்க. சுலப் வீட்டுக்கு வந்த உடனே அஞ்சனா இந்த விஷயத்த பத்தி கேட்டு சண்டையும் போட்டிருக்காங்க. பப்ளியும் வீட்டுக்கு வந்து தன்னோட மாமா கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. என்னோட அக்காவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இப்போ அவளை ஏமாத்திரியான்னு தன்னோட அப்பா கூடவே வந்து பப்ளி சண்டை போட்டிருக்காங்க. அஞ்சனா எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் கிரண் கூட பழகிறத மட்டும் சுலப் நிறுத்தவே இல்ல. தினமும் சாயந்தரம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கிரண் வீட்டுக்கு போயிட்டு அவ கூட சந்தோஷமா இருந்துட்டு தான் தன்னோட வீட்டுக்கும் வந்திருக்கான். டிசம்பர் 20, 2021 அன்னைக்குதான் அஞ்சனாவுக்கும் சுலபுக்கும் திருமண நாள். கல்யாண நாளை கொண்டாடணும்னு சுலப் நினைச்சிருக்கான். ஆனா அஞ்சனா அதுக்கு ஒத்துக்கல. நீ செய்யற கேவலமான விஷயத்தெல்லாம் சகிச்சுக்கிட்டு உன் கூட என்னால இந்த கல்யாண நாளை கொண்டாட முடியாதுன்னு அஞ்சனா சொல்லிருக்காங்க. அந்த சமயத்துலதான் சுலபோட சித்தப்பா பையன் ரிஷப் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கான். ரிஷப் கிட்ட அஞ்சனாவோட பையன் அயான் கூல்ட்ரிங்க்ஸ் வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சிருக்கான். ஆனா அஞ்சனா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிருக்காங்க. ரிஷப் அதை கேட்காம நான் கூல்ட்ரிங்க் வாங்கிட்டு வரேன்னு கடைக்கு போயிருக்கான். கோவப்பட்டு அஞ்சனா அயனை அடிச்சிருக்காங்க. யாரு பார்த்தாலும் அவங்க கிட்ட கூல்ட்ரிங்க்ஸ் வேணும்னு கேப்பியான்னு அயன் மேல கோவப்பட்டு அடிச்சிருக்காங்க. சின்ன பையன் தானே, அவன் மேல எதுக்கு கோவப்படுறேன்னு சுலப் அஞ்சனாவை அடிச்சிருக்காரு. சின்ன பையன் தானே, அவன் மேல எதுக்காக கோவப்படுறேன்னு சுலப் அஞ்சனாவை அடிச்சிருக்கான். என்னையே அடிக்கிறியான்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை அதிகமாகி அஞ்சனா சுலபோட ஷர்ட் காலரை பிடிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. அத பார்த்த அயான் பயத்துல தன்னோட தம்பியும் கூட்டிக்கிட்டு ரிஷப் கிட்ட போயிருக்கான். உடனே ரிஷப் வீட்டுக்கு வந்து சுலப் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது அஞ்சனா கோவப்பட்டு வெளியே போயிட்டான்னு சொல்லிருக்கான். அன்னைக்கு அவங்களோட பசங்க ரெண்டு பேரையும் தன்னோட அப்பா அம்மா வீட்டுக்கும் அனுப்பியிருக்கான். அங்க சீன் கட் பண்ண அஞ்சனா சுலபோட ஆல்டோ கார் டிக்கில சடலமா இருந்திருக்காங்க. இந்த விஷயத்த தன்னோட தம்பி ரிஷப் கிட்ட சொல்லிட்டு எனக்கு இந்த சடலத்தை மறைக்க உதவி பண்ணணும்னு கேட்டிருக்கான் சுலப். அப்போ ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை நடக்கும் போதே அஞ்சனா இறந்து போயிருக்காங்க. அந்த விஷயத்த மறைச்சுதான் தன்னோட பசங்களை அவனோட அப்பா அம்மா வீட்டுக்கும் அனுப்பியிருக்கான். ரிஷப் கிட்டயும் போய் சொல்லிருக்கான். ரிஷபோட உதவியோட தன்னோட மனைவி அஞ்சனாவோட உடலை ஒரு கோணி பையில கட்டி கார்லயும் வச்சிருக்கான். அங்க இருந்து ராஜ்புர்வால இருக்க பனனபுர்வா பகுதியில இருக்க தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கிரணோட பிளாட்டுக்கு போயிருக்கான்.
போயிருக்கான். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் டெலிகிராம்ல கொடுத்திருக்கேன், பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டெலிகிராம்ல போய் பாருங்க, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அஞ்சனாவோட உடலை ரிஷப், கிரண், அவளோட அப்பா ராம்தயாள் உதவியோட அவங்களோட வீட்டுக்குள்ளேயும் எடுத்துட்டு போயிருக்கான். முதல்ல அஞ்சனாவோட உடலை எரிச்சிருக்காங்க. அங்க புகை அதிகமா வந்ததுனால தண்ணி ஊத்தி அணைச்சிருக்காங்க. ராத்திரி சமயம் ஆனதுக்கு அப்புறம் அஞ்சனாவோட உடலை எல்லாரும் சேர்ந்து ஒரு கிணல்லையும் தூக்கி வீசிருக்காங்க. 3 நாள் ஆகியும் தன்னோட அக்காவோட போன் கனெக்ட் ஆகலன்னு பப்ளி தன்னோட மாமா சுலபுக்கு போன் பண்ணிருக்காங்க. என் கூட சண்டை போட்டுட்டு அவதான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்னு சொல்லிருக்கான். அது எப்படி எங்க கிட்ட கூட சொல்லாம வெளியே போவா, நீதான் ஏதோ பண்ணிருக்கன்னு அவன் கூட சண்டை போட்டிருக்காங்க பப்ளி. டிசம்பர் 27 அன்னைக்கு பப்ளி சுலப் மேல சந்தேகம் ஏற்பட்டு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்காங்க. அன்னைக்கு சுலபும் தன்னோட மனைவி காணாம போயிட்டாங்கன்னு நசிராபாத் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்கான். முதல்ல போலீஸ் தரப்புலயும் கணவன் மனைவி சண்டைன்னு சாதாரணமா விட்டுருக்காங்க. 2 நாள் ஆனதுக்கு அப்புறம் அவங்களே வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஆனா அஞ்சனா வீட்டுக்கு வரவே இல்ல. அப்போதைக்கு பப்ளிக்கு சுலப் மேல கோபம் அதிகமா இருந்திருக்கு. அந்த காலனியை சேர்ந்தவங்க எல்லாம் போராட்டம் பண்ணதுனால ஏசிபி இந்த கேஸ சீக்கிரமா விசாரிக்கணும்னு உத்தரவும் போட்டிருக்காரு. சரியா போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போதே ஜனவரி 7, 2022 அன்னைக்கு கான்பூர்ல இருக்க பங்கி கனல்ல ஒரு பெண்ணோட சடலம் மிதந்துட்டும் இருந்திருக்கு. அந்த உடல் பாதி அழுகின நிலையிலயும் இருந்திருக்கு. போலீஸ் பப்ளிக்கும் அவங்களோட அப்பாவுக்கும் தகவலை சொல்லிருக்காங்க. அவங்க 2 பேரும் அழுகிருந்த உடலை பார்த்து இறந்திருக்கிறது அஞ்சனா தான் சொல்லிருக்காங்க. அந்த சமயத்துலதான் போலீஸ் விசாரணை பண்ணும்போது சுலப் கிரணோட லவ் ஆங்கிள் வெளியே வந்திருக்கு. முதல்ல எல்லாரும் சொல்ற மாதிரி தான் எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிருக்காங்க. கிரணையும் அவளோட அப்பா ராம்தயாளையும் போலீஸ் அவங்க ஸ்டைல்ல விசாரிச்ச உடனே நடந்த உண்மையை சொல்லிருக்காங்க. சுலப் அவனோட மனைவி அஞ்சனாவை கொலை பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாரு. நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த உடலை கிணல்ல தூக்கி வீசிட்டோம்னு ராம்தயாள் போலீஸ் கிட்ட வாக்குமூலமும் கொடுத்திருக்காரு. போலீஸுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜஸும் கிடைச்சிருக்கு. எனக்கும் அஞ்சனாவுக்கும் சண்டை நடக்கும் போது அவ என்னோட ஷர்ட்டை புடிச்சா, அதனால கோபத்துல நான் அவ கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டேன்னு சுலப் சொல்லி இருந்திருக்கான். இவங்க 4 பேரும் குற்றத்தை ஒத்துக்கிட்டதுனால அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டிருக்காங்க. கார்லயும் கிரணோட வீட்லயும் ஆதாரங்கள் எல்லாம் போலீஸுக்கு கிடைச்சிருக்கு. போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் அஞ்சனாவோட உடலை அவங்களோட சொந்தக்காரங்க கிட்டயோ கொடுத்திருக்காங்க. இங்கதான் ரியல் ட்விஸ்டே இருக்கு. உப்பி போயிருந்த அந்த உடலை பார்த்து 11 வயசான அயான் இது என்னோட அம்மாவே இல்லன்னு அழுதுருக்கான். இது என்னோட அம்மாவே கிடையாது, வேற யாரையும் எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிருக்கான். இதுல இன்னொரு ட்விஸ்டும் இருக்கு. அந்த உடலை பார்த்து இது என் பொண்ணோட உடலே இல்லன்னு அஞ்சனாவோட அம்மாவும் சொல்லிருக்காங்க. அதனால எல்லாரும் சேர்ந்து போலீஸ மறுபடியும் வர சொல்லிருக்காங்க. நீங்க தானே இது அஞ்சுவோட உடல்னு சொன்னீங்கன்னு போலீஸ் தரப்புல பெரிய அதிகாரிங்க எல்லாரும் அவங்க மேல கோவப்பட்டிருக்காங்க. இந்த உடல் உப்பி போயிருக்கிறதுனால உங்களால சரியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, நாங்க வேணா டிஎன்ஏ டெஸ்ட் பண்றோம், இப்போ நீங்க இறுதி சடங்கு எல்லாம் பண்ணி முடிங்கன்னு போலீஸ் தரப்புலயும் சொல்லிருக்காங்க. ஃபாரன்சிக் டீமும் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. இங்கதான் உண்மையான ட்விஸ்டே வெளியே வந்திருக்கு. அந்த உடல் அஞ்சனாவது இல்லன்னு டிஎன்ஏ ரிப்போர்ட்லயும் வந்திருக்கு. போலீஸுக்கு கிடைச்ச அந்த உடல் தான் அஞ்சனாவோட இறப்பையே வெளியே கொண்டு வந்திருக்கு. போலீஸ் தரப்புல மறுபடியும் அதே கிணல்ல தேடி பார்த்தாலும் அஞ்சனாவோட உடல் கிடைக்கவே இல்ல. ஒருவேளை தண்ணில அடிச்சுட்டு போயிருக்கோம்னு சொல்லிருக்காங்க. இங்க அஞ்சனாவோட கேஸ் சால்வ் ஆயிருந்தாலும் அவங்களோட உடல் போலீஸுக்கு கிடைக்கல. அந்த 11 வயசே ஆன குழந்தையோட அழுகை உண்மையாக இருக்கு. ஒரு அம்மாவோட முகம் எப்படி சிதைஞ்சிருந்தாலும் தன்னோட குழந்தையால கண்டுபிடிக்க முடியும்னு இந்த சம்பவத்து மூலமா அயான் நிரூபிச்சிருக்கான். மொத்தத்துல பங்கி கிணல்ல கிடைச்ச அந்த உடல் அஞ்சனாவது இல்லன்னு உறுதியாகி இருக்கு. அப்போ அந்த உடல் யாரோட இதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் விசாரணையும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கேஸ சால்வ் பண்றதுக்காக அந்த உடல் உபயோகமா இருந்தாலும் கிணல்ல கிடைச்ச அந்த பெண்ணோட உடல் யாருதுன்னு போலீஸால இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. அஞ்சனா கேஸ் சால்வ் ஆயிருந்தாலும் போலீஸுக்கு இன்னொரு கேஸ் ஓபன் ஆகிருக்கு. நம்ம நாட்டுல இந்த மாதிரி ஏகப்பட்ட கொலைகள் நடந்துட்டே இருக்கு. இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு அவேர்னஸ் வீடியோவா எடுத்துக்கிட்டு உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நீங்க இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அஞ்சனா கேஸ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.